வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பத்தி பார்த்துருவோம். இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்டென்சிக் வேல்யூ, 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ, ஏர்னிங் growth ரேட், இந்த 10 விஷயத்தையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 2,46,542 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹5, டிவிடெண்ட் yield 1.08%, 52 வீக் ஹை 5165, 52 வீக் ஹையில இருந்து 29% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 3479, 52 வீக் லோல இருந்து 6% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 56%, டெய்லி வொலாட்டிலிட்டி 3.5% and earning yield 3.6%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 72%, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 11%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 10% அண்ட் பப்ளிக் 8% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 8% இம்ப்ரூவ்மெண்ட். லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த சேல்ஸ் 30,981 கோடி. அதே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 2% அதிகம். இந்த லாஸ்ட் இயர் சேல்ஸை லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 1% அதிகம். 3 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 5% அதிகம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் சேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது 14% அதிகம். ஓவராலா டாப் லைன் growth இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. லாஸ்ட் இயர் அவங்க காட்டின நெட் ப்ராஃபிட் 8,356 கோடி. அதை ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 10% அதிகம். ஓவராலா 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 25% இம்ப்ரூவ்மெண்ட். இதே லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட்டை 2 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 5% அதிகம். 3 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 15% அதிகம். அண்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது 39% அதிகம். ஓவராலா பாட்டம் லைன் growth also good. Next, operating margin. Last 5 years CAGR 6%. Last year operating margin 31%. அதே 2 years average 32, 3 years average 30 and 5 years average 27. 5 years average margin compare பண்ணும்போது last 3 year and last 2 year average improvement தெரியுது. Next, quarterly estimate பார்த்துருவோம். நம்மளோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் 1,506 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 1,669 கோடி. குவார்டர்லி எஸ்டிமேட் விட 163 கோடி அதிகம். அதே Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 1,867 கோடி. குவார்டர்லி எஸ்டிமேட் விட 361 கோடி அதிகம். Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது 198 கோடி. Q2 விட Q3 அதிகம். ஓவராலா நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. கம்பேரிசன்ல பார்க்கும்போது குவார்டர்லி எஸ்டிமேட்டை விட Q2 11% அதிகம். Q3 ரிசல்ட் 24% அதிகம். அதே Q2க்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது 12% அதிகம். 3 ஃபேக்டருமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதாவது குவார்டர்லி எஸ்டிமேட்டை விட Q2 அதிகமா இருக்கணும், குவார்டர்லி எஸ்டிமேட்டை விட Q3 அதிகமா இருக்கணும் அண்ட் Q2 விட Q3 அதிகமா இருக்கணும். இந்த 3 ஃபேக்டருமே இங்க ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் கம்பேர் பண்ண மசகான் டாக் அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் அண்ட் GRSC அண்ட் பெல், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கிறோம். மீடியன் பிஇ 40, HCLோடது 28. மீடியனை விட 13x கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பிரைஸ் டு புக் மீடியன் 10.54, இவங்களது 7.05, மீடியனை விட 3x கம்மி. பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 8, இவங்களது சேம் 8ல இருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 21%, இவங்களது 31% இருக்கு. மீடியனை விட 10% ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதிகம். எபிட்டா மார்ஜின் மீடியன் 28, இவங்களது
39 இருக்கு. மீடியன் விட 11% அதிகம். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 20%, இவங்களது 27%, மீடியன் விட 7% அதிகம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 24, இவங்களது 24. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 32%, இவங்களது 31% இருக்குது. மீடியனோட 1% கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.41, இவங்களது 1.38 இருக்குது, நியர்பை இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.02, பெருசா எந்த கம்பெனியும் கடன் இல்லை. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 66%, இவங்களது 68% இருக்குது. மீடியனை விட 2% டெப்ட் அதிகம். அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 8%, இவங்களும் கிட்டத்தட்ட 8% இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 1%, இவங்களும் 1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இபிஎஸ் growth மீடியன் 73, இவங்க 48 இருக்குது. மீடியனோட 25 கம்மி. ஏர்னிங் growth ரேட் மீடியன் 42%, இவங்களது 26% இருக்கு. மீடியனோட 16% கம்மி. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் 5 years வீக்லி சார்ட். ஹை 5674, ஜூலை 2024 வந்த ஹை. லோ 464, மே 2021 வந்த லோ. ஸ்டாக் இப்போ நியர்பை மிடில் கட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். சப்ளை ஜோன் 5575 டு 5675, அந்த ரேஞ்சில் சப்ளை ஜோன் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அண்ட் டிமாண்ட் ஜோனை நம்ம கன்சிடர் பண்றது 3050 இருந்து 3090, இதையும் நம்ம டிமாண்ட் ஜோனா கன்சிடர் பண்ணலாம். இந்த லோல இருந்து கைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்குதுன்னு பார்க்கும்போது 5 இயர்ஸ்ல ஸ்டாக் growth ஆனது 1105% இம்ப்ரூவ்மெண்ட். இதே ஹையில இருந்து இப்ப ஸ்டாக் ட்ரேட் ஆகிற ரேஞ்ச் எவ்வளவு பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 35% ஹையில இருந்து இப்ப டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு ஹை 5165, மே 2025 இருந்த ஹை. லோ 3479, இப்போ மார்ச் 2026 வந்த லோ. பிக்ஸ்டு ரேஞ்ச் ப்ரொஃபைல் போட்டு பார்த்துருவோம். ரீசன்ட் ஹைக்கும் இப்ப ஸ்டாக் ட்ரேட் ஆகிற ரேஞ்சுக்கும் ஒரு போட்டு பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 5000 இந்த ரேஞ்சில் காட்டுது. ஹை வால்யூம் 5165 அண்ட் லோ வால்யூம் கிட்டத்தட்ட 4000 அந்த ரேஞ்ச். இப்ப ஸ்டாக் வந்து வால்யூம் ஏரியாவுக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். HAL plus 609%, Cochin Shipyard 600% plus, and Bell plus 873%, GRSC plus 1114%, Mazagonda plus 2042%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு HAL minus 13%, Mazagonda same minus 13%, and Cochin Shipyard minus 7%, GRSC plus 31%, Bell plus 49%. மசகாண்டாக்கும் HAL தான் மைனஸ் 30% லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். எபிட்டா மார்ஜின் 39%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 27%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31%. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோஸ். டெப்ட் டு ஈக்விட்டி 0, கரண்ட் ரேஷியோ 1.38, இண்டஸ் கவரிங் ரேஷியோ 494, டெப்ட் டு அசெட் 68%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 8%. ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 50-50. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. பிரைஸ் டு சேல்ஸ் 8x, price to book 7x, enterprise value to EBITDA 17x, PEG ratio 1.1. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூம் தான் காட்டுது.
ஓவராலா ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 6 ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 5622, லோ 470. இதனோட ஆவரேஜ் 3046. இந்த ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 21% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 1375, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 1760. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 1567. இந்த 1567 இருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 1426. பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 158% அதிகமா இருக்கு. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. அதே ஆவரேஜ் ஐவிக்கும் 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ஐவி 2307. அட்ஜஸ்டட் ஐவியில இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டட் ஐவி விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 60% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth. ஆவரேஜ் 5 இயர்ஸ் இபிஎஸ் 89.92, current EPS 133.03. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 48% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் பிஇ 19.57, கரண்ட் பிஇ 27.67. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 41% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 47% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட். இன்கம் growth 5%, இபிஎஸ் growth 48%. இதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங் growth ரேட் 26%. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.